வணக்கம் பவித்ரா. நிச்சயமாக நாடு முழுவதும் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருவதை நாம் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். நேற்று உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கு விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கின் சில அம்சங்களுக்காக உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை தடை ஆணை பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் திருநெல்வேலியில் மேலப்பாளையத்தில் பார்த்தீர்கள் என்றால் இன்று காலை முதல் 24 மணி நேர முழு கடை அடைப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதலே மேலப்பாளையத்தில் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் திறக்கப்படவில்லை. மேலப்பாளையம் பகுதியில் இயங்கும் ஆட்டோ, கார் போன்ற பொது போக்குவரத்தும் இயங்கவில்லை. கடைகள் முழுவதும் அடைக்கப்பட்டுள்ளதால் மேலப்பாளையம் பகுதி முழுவதுமே வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த நிகழ்வில் அனைத்து கட்சிகளும் குறிப்பாக கடும் எதிர்ப்புகளை மீறி வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு எதிராக நாடு முழுவதும் தொடர்ந்து வரும் இந்த போராட்டத்தினை அடுத்து இன்று நடைபெறும் இந்த கடையடைப்பில் தமிழ்நாடு ஜமாத்துல் இயக்கம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி, SDPI கட்சி, திமுக, மதிமுக என அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து முஸ்லிம் அமைப்புகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் பொதுச் செயலாளருமான அப்துல் சமது, திருநெல்வேலி பாளையங்கோட்டையின் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், SDPI கட்சியின் மாநில தலைவர் முபாரக், தமிழ்நாடு ஜமாத்துல் மாநில தலைவர் காஜா பாகவி ஆகியோரும் இன்று இந்த கடையடைப்பு போராட்டத்தை முன்னிட்டு இன்று மாலை நடைபெறும் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்ற இருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக திருநெல்வேலியின் முக்கிய பகுதியான மேலப்பாளையத்தில் இன்று காலை முதல் 24 மணி நேரத்திற்கு முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதன் காரணமாக இப்பகுதி முழுவதுமே வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுவே தற்போது மேலப்பாளையத்தில் இருக்கும் கள நிலவரம் பவித்ரா. தொடர்ந்து செய்திகளையும் விவரங்களையும் சேகரித்து வருகிறோம் பவித்ரா.